உபய லக்னங்களுக்கு 7ஆம் பாவக அதிபதி திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு. 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ மிதுன லக்னத்திற்கு எடுத்துக்கோ ஒரு உதாரணமா. குரு எங்க இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா முக்கியமா 5ஆம் இடத்திலேயே 9ஆம் இடத்திலேயே இருப்பது சிறப்பு. ஆனால் இது மறைந்து வலு பெறலாம் கூடாது. அதெல்லாம் யாருமே சொல்லல, பராசர மகிழ்ச்சிலாம் சொல்லல. இங்க இருக்கிற சுபத்துவம் தான் இதை பத்தி அள்ளி விட்டுட்டு இருக்கு உருட்டு. ஏன்னா படிச்சா தானே தெரியும். மறைந்துலாம் வலு பெறாது, மறைமுகமான வலுலாம் பெறக்கூடாது. மறைந்து வலு பெறுறதுன்னா 6, 8, 12 போனா மறைஞ்சு போகுது, அங்க போய் வலுப்பெறுது. மறைமுகமா வலுப்பெறுவது நன்மையா அப்படின்னு கேட்டா கிடையாது. பராசர மகரிஷி இதுக்கு வழி சொல்லியிருக்காரு. 7ஆம் பாவக அதிபதி திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது 5, 9ஆம் இடங்களில் துளாராசியிலோ கும்பராசியிலோ இருந்தால் அது நன்மை தரக்கூடிய அமைப்பு. லக்னத்தில் இருப்பதும் சிறப்பான அமைப்பு தான். 7 குடையவன் லக்னத்தில் இருப்பது சிறந்த அமைப்பு. அதே போல இந்த சுக்கிரனுடைய பார்வை சமசப்தமா இருந்தா அது முன்னுக்கு பின் மாறா வேலை செய்யும். சுக்கிரனுடைய பார்வை குருவை பாசிட்டிவான பலன்களை செய்யும். ஆனால் சுக்கிரன் கெட்டு போகும். இரண்டாவது, சனியினுடைய சிறப்பு பார்வையில வராம, அதாவது சமசப்தம பார்வையில இல்லாம சனியினுடைய 3ஆம் பார்வையோ சனியினுடைய 10ஆம் பார்வையோ குருவுக்கு ஏற்படுமானால் அந்த பாதகாதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது விலகிடும்.